ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் 2 கோபிகைகளாகி இருவரும் கைகோத்தபடி உந்தி பறத்தல்னு சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டு வர, ஒரு கோபிகை கிருஷ்ண பக்தை கண்ணன் புகழ் பாட, மற்றொருத்தி ராமபக்தை ராமன் புகழ் பாட. இப்போ போன பாட்டு 8ஆம் பாட்டுல ராமபக்தை சொல்லிட்டா, உங்க கண்ணன் சும்மா ஒரு பாம்பை தான் அடிச்சான், எங்க ராமன் இருக்கானே தன்னுடைய வலக்கரமாக இருக்கும் லக்ஷ்மணனை கொண்டு சூர்பனகையின் காது மூக்கையே அறுத்தவன், ராமன் பெரிய வீரன்னா. உடனே திரும்ப இவ பதில் சொல்றா, பாரு எங்க கிருஷ்ணன் மட்டும் சும்மாவா? 9ஆம் பாட்டுல கிருஷ்ண பக்தை சொன்னா, சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட அசுரன் எல்லாம் சாச்சிருக்கான் தெரியுமா? சில பேர் சொல்லுவா, இவர் 3 பேரை அடிச்சு டான் ஆனவர் கிடையாது, இவர் அடிச்ச 3 பேருமே டான் தாம்பா. எங்க கிருஷ்ணன் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பெரிய அசுர சக்திகளை எல்லாம் அழித்திருக்கிறான் தெரியுமா? தொட்டில் குழந்தையா படுத்துட்டு இருக்கும் போது சகடாசுரன் என்று மாட்டு வண்டி சக்கரத்தில் வடிவில் வந்த ஒரு அசுரனையே அழித்தவன் கண்ணன். அது மட்டுமா, 2 மருத மர வடிவில் அசுரர்கள் இருந்தார்கள். இதை பத்தி முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டோம். யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா பழைய எபிசோட்ஸ்ல பாத்துக்கலாம். நளகூபரன் மணிகிரீவன் 2 மரங்களாக இருந்தார்கள்னு புராணங்கள்ல இருக்கும். ஆனா பெரியாழ்வாருடைய அனுபவம், ஹரிவம்சம் என்ற நூலின் அனுபவம் என்னன்னா, அந்த 2 மரங்களுக்கு மேல நளகூபரன் மணிகிரீவன் மரங்களானதாவே வச்சுப்போம், அதை மறுத்ததாகவும் கொள்ள வேண்டாம். ஆனா அந்த மரத்துக்கு மேல 2 அசுரர்கள் உட்கார்ந்துருந்தான். மரங்களை சாய்த்து விட்டு கிருஷ்ணனை அழிக்கணும் திட்டமிட்டான். தவழும் குழந்தை உரலோட கட்டி போட்டிருக்கா யசோதை, தவழ்ந்துட்டே போய் அவளுக்கு சாப்ப விமோச்சனம் கொடுக்கிற சாக்குல மரங்களை சாச்சு அந்த அசுரர்களையும் அழித்தான். எங்க கிருஷ்ணன் எப்பேற்பட்ட ஆளு நினைச்சுட்டு இருக்க? ராமன் சூர்பனகை காது மூக்கெல்லாம் அறுக்கும் போது, அதாவது லக்ஷ்மணன் அறுக்கும் போது அவனுக்கு 37 வயசு. எங்க கிருஷ்ணன் 6 மாசத்துல ஒரு சகடத்தை உதைச்சிருக்கான், 2 வயசுல 2 மரத்தைய சாச்சிருக்கான். எங்க ஆள் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த பெண் பதில் சொல்றா. அதுதான் 9வது பாசுரம். வாருங்கள் அனுபவிப்போம். மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மெய்த்தானை பாடிப்பற. மாயச்சகடம் உதைத்து மருதிருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மெய்த்தானை பாடிப்பற. எங்க கண்ணன் என்ன பண்ணான்னா, சகடம்னா மாட்டு வண்டி சக்கரம்னு அர்த்தம். மாயச்சகடம்னா கள்ளத்தனமா திருட்டுத்தனமா வந்த சக்கரம்னு அர்த்தம். ஏன்னா மற்றவர்கள்லாம் நான் அசுரன்னு சொல்லிட்டு வருவா. சகடாசுரன் இருக்கானே, நந்தகோபர் என்ன பண்ணார், கண்ணனை 6 மாச குழந்தையா தொட்டில்ல கிடத்திட்டு, இந்த தொட்டில்ல இருக்கிற குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியை போட்டா பாதுகாப்பா இருக்கும் நம்பி, எந்த மாட்டு வண்டியில வில்லன் சகடாசுரன் உட்காந்துருக்கானோ அதை போய் பாதுகாப்புன்னு நினைச்சு பக்கத்துல போட்டா. மாட்டு வண்டியை பக்கத்துல போட்டுட்டு வேற சொன்னாராம், இனி இந்த மாட்டு வண்டி தொட்டில்ல உள்ள குழந்தைய பாதுகாக்கும், பேய் பிசாசு அண்டாதுன்னார். பெரிய பேய் பிசாசே அந்த சக்கரத்துலதான் உட்காந்துருக்கு. ஆனா கண்ணன் பார்த்தான், எங்கிட்டயா வர, எனக்கு பசிக்கிறது, தாய்ப்பால் வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சான். அந்த சகடாசுரனை ஒரு பார்வை பார்த்துட்டே அழுதானா. என்னது, நீ திட்டம் போடுறியா? என்ன அழிக்கணும் நீ பிளான் பண்றியா? பாரு, திட்டமெல்லாம் நான் தான் போடுவேன், அதை நான் தான் நடத்துவேன். ஒரு பழமொழி சொல்றா, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். என் நண்பர் திரு பாஸ்கி சொல்லுவார், இல்ல காட் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். அப்ப மேன் என்ன பண்றான்? மேன் ஜஸ்ட் போசஸ். நம்ம போஸ் தான் கொடுக்க முடியும். அவன் ப்ரொபோஸ் பண்ணுவான், அவன் டிஸ்போஸும் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணான்? ப்ரொபோஸ் பண்ணான். என்னன்னா, இந்த ஆளையே டிஸ்போஸ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணான். அதனால கண்ணன் பால் வேணும்னு அழுதான். அழ அழ திருவடியை உதைச்சு உதைச்சு அழ அழ உதைத்த திருவடி நீள அது போய் மாட்டு வண்டியை உதைக்க, சடச்சடான்னு சத்தம், மாட்டு வண்டி சுக்குநூறா போயிடுத்து. ஒரு அசுரன் வந்த சுவடு கூட தெரியாமல் மொத்தமா அழிஞ்சுட்டான். அப்போ மாயச்சகடம், மாயத்தனமா தந்தையே ஏதோ பாதுகாப்புன்னு நினைச்சு போட்ட அந்த மாட்டு வண்டி சக்கரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தானே சகடம், சகடாசுரன் உதைத்து அவனை உதைச்சு அனாயாசமா ஒரு நொடியில அழித்தவன் எங்கள் கண்ணபிரான். இது மட்டுமா, மருது இருத்து
மருதுனா ரெட்டை மருத மரங்கள், அந்த 2 மரங்களுக்கு மேலே அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். ரெஃபரன்ஸ் ஹரிவம்சத்தில் பார்த்து கொள்ளலாம். மேலே 2 அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். கிருஷ்ணனை யசோதை உரலோடு கட்டி போட்டுட்டு போனா, அப்ப 2 பேரும் இந்த குழந்தை மேல சாஞ்சு குழந்தை ஏதாவது பண்ணலாமான்னு திட்டம் போட்டா, கண்ணன் பார்த்தான், உரலோடு அப்படியே தவழ்ந்து 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 மரங்களுக்கு நடுவே போனான். உரல் மட்டும் 2 மரத்துக்கு நடுவுல மாட்டின்றது. வேகமா உரலை இழுத்தான், மரங்கள் சாய்ந்தன, அசுரர்கள் வீழ்ந்தார்கள். அப்படி மேல இருக்கிற 2 அசுரர்களை 2 வயசு குழந்தைய தவழ்ந்தே போய் அழித்தவன் எங்கள் கண்ணன். அதான் மருது இருத்து. இந்த உதைத்துங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஆமா, மாட்டு வண்டி சக்கரத்தை உதைச்சான். இருத்துன்னு இருக்க, இருத்துன்னா என்ன அர்த்தம்னா இற்று போய் விழும்படி பண்ணிட்டான்னு அர்த்தம். சிலது சொல்லுவோம் இல்லையா, இத்து போச்சும்போம். மருது இருத்துனா அந்த 2 மரங்களும் இற்று போய் விழும்படியாக, அப்படியே நிலை குலைந்து சாயும்படியாக அங்குள்ள அசுரர்களையும் அழித்தொழித்தான். இப்படிப்பட்ட வீரதீர சாகசம் பண்ணுவான். அந்த பெண் பாருங்க, ஆன்டிசிபேட் பண்ணி இன்னொரு பதிலும் சொல்லிட்டா. உங்க கிருஷ்ணனுக்கு சண்டை போடத்தான் தெரியுமான்னு கேட்டுடாத, அடியார்களை ரட்சிக்கவும் தெரியும். துஷ்ட சிக்ஷை சிஷ்ட ரக்ஷைம்பா. சொல்லும் போது உங்களுக்கு ரைமிங்கா தோணும், என்ன அர்த்தம்னு யோசிப்பேள். துஷ்ட சிக்ஷைனா தீயவர்களை அழிப்பதுன்னு அர்த்தம். சிஷ்ட ரக்ஷைனா நல்லோர்களை காப்பதுன்னு அர்த்தம். இப்ப துஷ்ட சிக்ஷைக்கு இந்த 2 மரங்களை சாச்சான், சகடாசுரனை உதைச்சான், அப்ப தீயவர்களை அழிக்கிறான். நல்லவர்களை காக்க தெரியுமா? தெரியுமே. அதான் பாட்டின் 2வது அடி என்னன்னா, ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, ஆயர்களோடு, ஆயர் சிறுவர்கள் நண்பர்கள் அவளோடு போய், அவ மாடு மேய்க்க போகும்போது தானும் கூடவே போய் நிறை, ஆனா பசு, நிறைனா கூட்டம், நிறை பசு கூட்டங்களை எல்லாம் காத்து காப்பாற்றி, அதாவது அந்த பசுக்களுக்கெல்லாம் எங்க போய் மேயணும்னு கூட தெரியாதான், இவனை எல்லாவற்றையும் வழி நடத்தி அதற்கு ஏற்ற ஒரு மேய்ச்சல் நிலத்துக்கு அழைச்சிட்டு போய் இங்கே நன்றாக மேயும்படியாக பண்ணி, அதுக்கப்புறம் நீர்நிலைக்கு அழைத்து கொண்டு போய் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டின்னு அவைகள் நன்றாக தண்ணீர் அருந்தும்படி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கணும். அதனால மரத்தடியில அந்த பசுமாடுகளை எல்லாம் அமர்த்தி அவைகளை இழைப்பார செய்து இப்படி அத்தனையும் பண்ணானே. பசுமாடு போல அவனையே நம்பி இருக்கக்கூடிய அடியார்கள், அவளுக்கு ஒண்ணுமே தெரியலைனாலும் தானே துணை நின்று அவளுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ எல்லாம் செய்ய வல்லவன் எங்க கண்ணபிரான். அப்போ துஷ்டனை தண்டிக்கிறதுலயும் கிருஷ்ணனை போல வராது. நல்லோர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், நன்னா பார்த்துக்கணும், கண் போல வச்சு பார்த்துக்கணும்னாலும் கண்ணனை போல வராது. ஆயர்களோடு போய், ஆயர் சிறுவர் எல்லாரோடையும் போனான், ஆனிரை காத்து அந்த பசு கூட்டங்களை அப்படி காப்பாத்தினான். அது மட்டும் இல்ல, அந்த பசுக்கள் மேயறத கவனிச்சான் கண்ணபிரான். அவ்வளவு தூரம் நிறைய உணவு எடுத்துக்கொள்வதாக தெரியல, இதுக்கெல்லாம் ஊட்டச்சத்து வேணுமே, இதெல்லாம் நன்னா மேய வைக்கிறதுனா என்ன பண்றதுன்னு பார்த்தானோ. அணி வேயின் குழலூதி, அணினா அழகான, வேயினா மூங்கில்னு அர்த்தம். அணி வேயின் அழகான மூங்கிலால் செய்யப்பட்ட குழல் ஊதி, புல்லாங்குழல் ஊதினானா. இவன் புல்லாங்குழல் ஊதினவாறே அந்த குழலோசையை கேட்டுட்டு பசுமாடுகள்லாம் நிறைய மேய்ஞ்சுதான். இன்னைக்கு குழந்தைகள்லாம் செல்போனை கையில கொடுத்துட்டா நிறைய சாப்பிடுறது பாருங்க. அது போல பசுமாடுகளுக்கு செல்போன் எதுனா புல்லாங்குழல் ஓசை. கண்ணன் குழல் ஊதினான்னா மாடுகள் நிறைய சாப்பிடுமா, அதுக்காக புல்லாங்குழலும் ஊதினான். அப்ப நல்லார்களை அடியார்களை காக்கணும்னா அதுக்கு எத்தனை விஷயங்கள் பகவான் பண்றான் பாருங்கோ. தானே காப்பாற்றினான், தானே மேய வைத்தான், நன்னா மேயணுங்கிறதுக்காக புல்லாங்குழலும் எடுத்து ஊதினான். இத்தனையும் எண்ணி வித்தகனாய் நின்ற, வித்தகன்னா வியக்கத்தக்கவன் அர்த்தம். கிருஷ்ணனை பார், எல்லாமே வியப்பு. அப்பா என்ன மாயம், என்ன மாயம். அப்படிப்பட்ட பகவான் வைகுண்டநாதன் அவன் இங்க வந்து அவதாரம் பண்ணி இந்த பசுக்கள் எல்லாம் மேய்ச்சிண்டு இதெல்லாம் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக அவன் உட்காந்து புல்லாங்குழல் ஊதி கொண்டு இருக்கிறானே, இது என்ன வியப்பு. இன்னொரு பக்கம் சின்ன குழந்தையா இருந்துட்டு ஒரு சகடத்தை உதைத்து 2 மரங்களை சாச்சிருக்கானே, என்ன வியப்பு. கிருஷ்ணன் தான் வித்தகன், கிருஷ்ணன் தான் வியப்புக்குரியவன். he is the wonderful lord. அதனால அந்த கண்ணனை பாடிப்பெற, ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பெற, ஏறுன்னா இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். ஆயர்கள் ஏற்றினை, ஆயர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனா இருக்கானே, அந்த கண்ணனை பாடிப்பெற. அவனை போல துஷ்ட சிக்ஷை சிஷ்ட ரக்ஷை யாரும் பண்ண முடியாது. தீயவர்களை அழித்தல், நல்லோர்களை காத்தல், 2லயும் எங்க கண்ணன் தான் மிகச் சிறந்தவன். அவனை பாடிப்பெற, ஆனிரை மெய்த்தானை பாடிப்பெற. இப்ப மறுபடியும் எதுக்கு வரணும்? இது பாருங்க, இதே பாட்டுல 2வது அடியில ஆயர்களோடு போய் ஆனிரை காத்துன்னு இருக்கு. மீண்டும் நிறைவான அடியில ஆனிரை மெய்த்தானை. நான் மேய்ச்சான்னு அங்கேயே சொல்லியாச்சேன்னா 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். 2வது அடியில ஆயர்களோடு போய் ஆனிரை காத்துனா நல்லோர்களை காப்பவன்கிறதுக்கு உதாரணம் பசுமாடுகளை காப்பாத்தினான், அது போல அடியார்களை காப்பாத்துவான். இப்ப மறுபடியும் ஆனிரை மேய்த்தான்னு ஏன் சொல்றாருன்னா, அது ரொம்ப பிடிச்சு விரும்பி பகவான் செஞ்சானா.
எந்த அளவு விரும்பினா மாமுனிகள் நம்மாழ்வார் பாசுரத்தை மேற்கோள் காட்டுறார். திவத்திலும் பசுநீரை மெய்ப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர்தேவே. இவருக்கு வைகுண்டத்துல இருக்கிறத விட மாடு மேய்க்கிறது தான் பிடிக்குமா. அதனால ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற, நான் ஆனிரை மேய்ப்பதையே பசுக்கள் மேய்ப்பதையே மிகவும் விரும்புபவன் அர்த்தம். அதனால 2வது அடியில ஆனிரை காத்துன்னா நல்லோர்களை காப்பதற்கு அடையாளமாக அந்த செயலை செய்தவன் அர்த்தம். கடைசியில ஆனிரை மேய்த்தான் அப்படின்னா ஆனிரை மேய்ப்பதைத்தான் விரும்புபவன் அர்த்தம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நித்தியசூரிகள் துதிபாட வைகுண்டத்தில் அமர்ந்திருப்பதை விட பசுமாடுகளும் நண்பர்களும் சூழ்ந்திருக்க மாடு மேய்ச்சின்னு இருக்கேனே, திவத்திலும் பசு நிறை மெய்ப்புவத்தி, இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்ணன் இதை விரும்பி செய்கிறான் என்பது இந்த நீற்றடிக்கான பொருள்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆக பாட்டின் திரண்ட பொருள், வஞ்சிக்க வந்த மாட்டு வண்டி சக்கர அசுரனை உதைத்து வதம் செய்து, அதுபோல் இரட்டை மருத மரங்கள்ல அசுர ஆவேசம் இருக்க அதையும் இற்று விழும்படியாக சாய்த்து, ஆயர்களோடு போய் பசுமாடுகளை எல்லாம் மேய வைத்து காத்து, அவைகளுக்காக அழகான மூங்கில் புல்லாங்குழலையும் ஊதி வியக்கத்தக்கவனாக நின்றானே அந்த ஆயர்கள் தலைவன் கண்ணனை பாடிப்பெற, ஆனிரையாகிய பசுக்களை மேய்ப்பதையே விரும்பும் பகவானை பாடிப்பெற, மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பெற, ஆனிரை மெய்த்தானை பாடிப்பெற. மாயச்சகடம் உதைத்து மருதிருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பெற, ஆனிரை மெய்த்தானை பாடிப்பெற. அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம். Kicking the wicked cart, felling the twin trees, he went along with his friends and protected the cows. Playing sweet music in the bamboo flute, he stood as the wonderful Lord. Fly, singing the glories of the chief of the cowherds. Fly, singing the glories of the Lord who reared cows என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். அந்த பெண் சொன்னா, வர்மா, இதே துஷ்ட சிக்ஷை சிஷ்ட ரக்ஷை, தீயவர்களை அழித்தல் நல்லோரை காத்தல், இது எங்க ராமனுக்கு பண்ண தெரியாதா? உங்க கிருஷ்ணனாவது 2 வெவ்வேறு இடத்துல அதை பண்ணோம். ஒரு பக்கம் அசுரர்களை அழித்து தீயவர்களை அழித்தல்ங்கிற காரியம் பண்ணான், இன்னொரு பக்கம் பசுமாடுகளை காத்து நல்லோரை காத்தல்ங்கிற காரியம் பண்ணான். எங்க ராமன் ஒரே நேரத்துல 2யும் பண்ணான். ஒரே செயல் மூலம் 2யும் நிரூபித்தான்னு இப்ப அந்த பெண் சொல்ல போறா. அதுதான் அடுத்த பாசுரம். அந்த அடுத்த பாசுரத்துல ஒரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, நம்ம அடிக்கடி சொல்லுவேனே, திருக்குடந்தை மோகன் சுவாமி இதெல்லாம் ரொம்ப ரசிப்பார்னு. அவர் முதல்ல இந்த பாட்டை கொடுத்துதான் அடியிட்ட கேட்டார், நேரா அவன் தம்பிக்கே நீளரசி இந்த 6வது முதனை பாடிப்பறன்னு இருக்கே, நேரா தம்பிக்கு ராஜ்யம் கொடுத்துட்டான்னு அர்த்தமா? அந்த நேரா என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். நீங்களும் கமெண்ட்ல போடுங்க. அது தமிழ்ல ஒரு வித்தியாசமான பிரயோகம். நேரா அவன் தம்பிக்கேன்னு இருக்கு. அது என்ன, நேரா கொடுத்துட்டான்னு அர்த்தமா? அல்லது முன்னடியோட சேர்த்து பாருங்களேன், ஓராதான் பொன்முடி 9ஓடு 1ஐயும் நேரா. அது என்ன, அந்த நேரான்னா என்ன அர்த்தம்? அதையும் சிந்தித்து கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாசுரத்துக்கான விளக்கத்தை காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாய சகடம் உதைத்து மறுத்திருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, மாய சகடம் உதைத்து மறுத்திருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்களேற்றினை பாடிப்பற, ஆனிரை மேய்த்தானே பாடிப்பற, அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்களேற்றினை பாடிப்பற, ஆனிரை மேய்த்தானே பாடிப்பற.